திருமதி விஜயதரணி இப்போ ஒரு பெண்கள் வாக்குகளை நாங்கள் இவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்கிறோம், மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு அவரே முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, விமன் பவர் தான் அடுத்த ஆட்சி தொடருதுன்னு சொல்லக்கூடியதா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறார். அப்போ அந்த இடம் ஒரு சவாலாக மாறி இருக்கா பாஜக அதிமுக கூட்டணிக்கு? இல்லை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசு ஊழியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், குடிநீர் மரணங்களால் குடிநீரில் கலந்த விஷத்தால மரணங்கள், அதனால கிராமங்கள் போராடுகிறது. சரியான குடிநீர் வழங்காதனால போராட்டங்கள் கிராமங்கள் தோறும் அங்கே மறியல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி போராட்டங்களா தமிழ்நாடுங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுக மட்டும் கொண்டாட்டங்களா நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் இதுல பார்க்க வேண்டிய விஷயம். வெறும் கொண்டாட்டங்கள். அங்கங்க ஒரு மண்டலத்துல பெண்களை கூப்பிடுறது, இளைஞர்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி வண்டி வண்டியா கொண்டாந்து காசு கொடுத்து கூட்டு வந்துருவாங்க, உட்கார வைப்பாங்க. இருக்கலாம், சில அரசியல் கூட்டத்துல இருக்கு. என்ன சிக்கல்னா அப்படி சொன்னோம்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் பரப்புரையில் இருக்காங்க, அங்கேயும் கூட்டம் வரும். இயற்கையா வர கூட்டத்துக்கும் செயற்கையா வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியும். நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதனால அந்த வகையில இன்னைக்கு கூட்டங்களை வர வச்சு இப்படி ஒரு ஜிமிக் ஷோவை கொண்டாட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடுங்கும் போராட்டங்கள்ல கைது ஆயிட்டு இருக்காங்க, கைது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொண்டாட்டங்களா இப்ப தேவை? அந்த போராட்டங்களுக்கு தீர்வு இது கொண்டாட்டம் தான். இது எப்படி ஒரு மாநாடு, எப்படி நீங்க கொண்டாட்டம் மாநாடு விதவிதமா மாநாடு நடத்துறாங்க. அதுல பணங்களை நிறைய பாஜக பல மாநாடுகளை நடத்துது, கொண்டாட்டங்களை பண்றாங்க. பாஜக நடத்தக்கூடிய மாநாடுகளை கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பயங்கர விஞ்ஞான ரீதியா பயங்கரமா நிறைய பணம் செலவழிச்சு இவ்வளவு பெரிய மெகா கடல் தாமரை மாநாடு, அத மாநாடுன்னு சொல்லுமா கொண்டாட்டம்னு சொல்லுமா? அது மாநாடுன்னா அது அரசியல் ரீதியா நடத்துகிற ஒரு மாநாடு. இது அரசியல் ரீதியா இல்லன்றாங்களா? அவங்க தான் கொண்டாட்டங்கிறாங்களே, வெல்லும் பெண்கள் தானே சொல்றாங்க மாநாடுன்ற. பெண்களுக்கான அதிகாரம் வந்திருக்கு, அதை நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. கொண்டாட்டங்கள் நடத்துறவங்க முதல்ல ஆர்ப்பாட்டங்களை நிறுத்தணும். முதல் ஆர்ப்பாட்டங்களுக்கு தீர்வு காணணும். அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு தீர்வு காண்பார்களே ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் வரேன், அதை பத்தி பேசணும். பேட்டி பச்சாவ் மாதிரியான திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்றது? அது திட்டம் கொண்டாட்டமா இல்ல என்ன? இல்ல அது வெற்றி காணும் பொழுதுதான் அதுக்கு கொண்டாட்டம் வரும். சரி, ஆமா, இவங்க சொல்லிருக்காங்க ஒரு 34% உயர்கல்வியில பெண்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படின்றாரு. தயவு செஞ்சு சகோதரி கனிமொழி அவர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. சரி, அவங்க முந்தைய ஆட்சி காலத்துல சொன்னாங்க டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் விதவைகள், இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த 5 வருஷத்துல கூட சகோதரி கனிமொழிக்கு மறந்து போயிட்டாங்களான்னு தெரியல. மீண்டும் ஒரு முறை அதே மேடையில இதை சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இதே டாஸ்மாக் மூடணும், இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, சகோதரர் முதலமைச்சரா இருக்கிறீங்க, நீங்க தயவு செஞ்சு டாஸ்மாக் மூடுங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களையும் நான் பாராட்டுவேன். ஆனா இன்னைக்கு இது கொண்டாடுற இடம் இல்ல. அதிமுக பாஜக மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது கேட்டுரும், அவர்கிட்ட கேட்போம். அதிமுக பாஜக கூட்டணி இப்ப அதை இந்த தேர்தல்ல ஒரு வாக்குறுதியா கொடுக்குதா? அதாவது இவங்க முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர்றோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க எந்த கடையும் மூடல, கடைகள் அதிகமாயிருக்கு. மறுக்கிறீங்களா? 2016ல அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால அவங்க அதை மாத்திக்கிட்டாங்க. அதே நேரம் இல்ல 2016ல இளம் விதவைகள் இறந்து போயிட்டாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டுல சொன்னவா அவங்களோட கூட்டம். பாஜக நிலைப்பாடு என்ன? அதாவது மதுவிலக்கை பொறுத்தவரை படிப்படியாக குறைக்கப்படும். அம்மையார் காலத்திலே சொல்லப்பட்டு நான் சட்டமன்றத்தில் இருந்த நேரத்தில் என் கண்ணு முன்னாடியே நான் பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்தேன். அதுல அந்த பிரைவேட் மெம்பர் பில்ல மரியாதை செலுத்தி அவங்க மதுக்கடைகளை 500 கடைகள் என்று ஒரு ஆண்டுக்கு குறைப்போம் என்று சொல்லி 2 முறை குறைத்தார்கள். அவர்கள் ஆட்சி காலத்துல அவங்க பண்ணாங்க, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கல. அப்படி குறைச்சிருந்தா இந்நேரம் பெரிய அளவுல மதுவிலக்கு அமலுக்கு ஆயிருக்கும் தமிழ்நாட்டுல. அப்படி 4 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல எதுவும் குறைக்கலங்கிறீங்க? அதாவது இல்ல
1000 கடைகள் குறைக்கப்பட்டது. அப்பயே மொத்தமே நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம் மொத்தமே இருந்ததே 2000 சில்லற கடைகள் தான் இருந்தது. அதுல 1000 கடைகளை குறைச்சிட்டாங்க, பாதியாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கூட இப்ப வந்து 4000 5000 கடை ஆகி போச்சு. இப்ப அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு கூட கரூர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு எங்கும் பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 1000 ரூபாய் உரிமை தொகைன்ட்டு வாக்குறுதியில சொன்னாங்க. ஆனா கொடுத்த தினமா 3 வருஷம் கழிச்சு தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 லட்சம் பேருக்கு இப்போ எலெக்ஷன் நியரிங்ல தரோம்னு சொல்லி தர்றாங்க. கிட்டத்தட்ட 2,10,000 பெண்களுக்கு கொடுக்க 2,10,00,000 பெண்களுக்கு தர வேண்டிய இடத்துல இவங்க கொடுத்திருக்கிறது வெறும் 80 லட்சம் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கிற கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு தரல. அதான் உண்மை. அதே மாதிரி தொழில் முனைவோர் 10,000 ரூபாய் திட்டம், அந்த 10,000 ரூபாய் திட்டம் வந்து மத்திய அரசு பல மாநிலங்களுக்கு வழங்குது. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் அதை வர விடுறதுக்கு இவங்க தயார் இல்ல. அதே மாதிரி எம்எஸ்எம்இல இவங்க சொன்னாங்க, பெருமையா இன்னைக்கு பேசிக்கிறாங்க. அந்த எம்எஸ்எம்இல அதிகமா முத்ரா கடன்களை கொடுத்து அதிகமா வளர்த்தி எடுத்தது மத்திய அரசோட நிதிகள் தான். அது அதை வச்சு இன்னைக்கு பெண்களுக்கான ஆதரவு என்பது கேள்விக்குறிங்கிறீங்க. நம்ம பேசுறோம். முதல் கட்ட பெண்கள் ஆதரவு என்பது பெண்களுக்கு நல்லா தெரியும். எங்க இருந்து அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி ஆதரவு கிடைச்சிருக்கு எல்லாம் தெரியும். கொண்டாட்டங்களை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. இல்ல இப்ப நீங்க எல்லாத்தையுமே கொண்டாட்டம் என்பதாக சுருக்கணும் அப்படின்னா எல்லா பொதுக்கூட்டங்களும் எல்லா பரப்புரைகளும் அப்படி மாறிடும். கொண்டாட்டங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒரே ஒரு கருத்து சார் சொன்னதுக்கு, அவங்க சகோதரர் சொன்னதுக்கு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கோம். அதாவது பாலியல் சமத்துவம், அதுல நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறோம், ரொம்ப ஊக்கி வச்சிருக்கோம், 100% எட்டிட்டோம், 99.9% எட்டிட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அவங்களோட எம்எல்ஏக்கள் 50% இருக்காங்களா, எம்பிக்கள் 50% இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா? இவன் நாங்க இன்னும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி இந்த மாதிரி 100% அடைஞ்சிட்டோம்னு சொல்லல. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தேவை. அதுக்கு தான் வந்து 33% இடஒதுக்கீடு மசோதா சட்டமாக்கப்பட்டது. அதுல அரசியல் இங்க 50% இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல 50% பெண்கள் அதிகாரத்துல இருக்காங்க. சட்டம் இருக்கு. அதனால சட்டம் இருக்கு. ஆனா எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க, எம்பி எத்தனை பேர் இருக்காங்க, உள்ளாட்சி மன்றங்கள்ல சொல்றேன். சொன்னதால சொல்றேன். தயவு செஞ்சு அவங்க இப்ப மார்த்தட்டிக்கிறாங்க இல்லையா? அப்ப சொல்றவங்க குறைஞ்சபட்சம் தங்கள் கட்சியில 50% அரசியல் அதிகாரம் வேணும்ங்கறீங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா அதிகாரங்களை பத்தி சொல்றாங்க. எல்லா அதிகாரங்கள் போறாது இல்லையா? அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் மேலானது இல்ல. எகனாமிக்கலா எங்கலாம் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. முதல் கட்ட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லலாம். பேசலாம். பாலபாரதி அவர்கள்ட்ட பேசிட்டு நம்ம மற்ற 2 லட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாலபாரதி, நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயதரணி அவர்களுடைய விமர்சனம்? அது இல்லாம இந்த பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் போராட்டங்கள் நடக்குது, அங்கேயும் பெண்கள் தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. பாலபாரதி, மாநாட்டினுடைய தலைப்பு வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறதுதான். இது வந்து தமிழ் பெண்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள், எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா சமூக அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய பெண்களை திரட்டுவதற்கான ஒரு மாநாடு. வெல்லும் அப்படின்னாக்கா பழமைவாத கருத்துக்கள், பெண்களினுடைய உரிமை பறிப்பு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு உலக அளவுக்கே நடக்குது. உலக அளவில் பெண்கள் மீதான வன்முறையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு பெண்களை